அக்கா இப்பதான் சாப்பிடுறியா? நீ யாரு யாரு? உண்மையிலே உள்ள உமாவா பேய் உமாவா? சொல்லுடி, பேய் உமாவா உண்மையிலே உள்ள உமாவா? என்ன பேய் உமாவா? என்னக்கா சொல்ற? ஏன் இப்படி பேசுற? பேய் உமா வந்தா பேடு பேடு இங்க நிக்காத. பேய் உமா வந்தா பேடு பேடு இங்க நிக்காதடி, நிக்காத. அக்கா ஏன் அப்படி பயப்படுற? என்ன சொல்ற? பேய் உமாவா? என்ன அப்படி பேசுற? மாப்பிள்ள அண்ணா அக்காக்கு என்னாச்சு? பேய் உமாவா நச உமாவா உண்மை உமாவான்னு வளருது என்ன? இந்த பாருங்க, பேய் உமா வந்திருக்கா, பேய் உமா வந்திருக்கா. டா சீதா, உனக்கு என்ன பைத்தியமா? பேய் உமாவும்ல ஒன்றும் இல்லை, உன் ஃப்ரெண்டு உமா தான், பக்கத்து விட்ட உமா. பக்கத்து விட்ட உமாவா? உமா தானே? உண்மையிலே உள்ள உமா தானே? உண்மையிலே உள்ள உமா தான். இப்படி கடந்து பயப்படுற? ஐயா அண்ணா என்னாச்சு அக்காக்கு? இந்த வெயில் வேற ரொம்ப கொளுத்துது. நேற்று 2 நாளாக மூடி கிடந்துச்சுமா, ஆனால் இப்போ சரியான வெயிலாக இருக்குது. என் பிள்ளை நீ வேற ராத்திரி பூராவே தூங்கவே இல்லை பிள்ளை. உமா 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 உமாண்டு கத்துறா, பின்னாடி எந்திரிச்சு போய் கதவை திறந்துட்டு வெளியே போக பார்த்துட்டாப்புல. என்ன அக்கா வெளியே போக பார்த்துருச்சா? என்னண்ணா சொல்றீங்க? ராத்திரி இருந்து வெளியே வாசல்ல இருந்து 2 பேரும் பேசிகிட்டு இருந்தீங்களா? அங்கே போய் பணம் கேட்கணும், வட்டிக்கு போய் பணம் கேட்கணும் பேசிகிட்டு இருந்தீங்களாப்புல. ஆமா அக்கா பேசிட்டு இருந்துச்சு. காலையில போவோம், வந்துட்டு நேரத்தில் வேலையை பார்த்துட்டு வா வாண்டு என்னை கூப்பிடுச்சு. அதான் பிள்ளை என்ன எச்சி பிசாசுன்னு கேட்டுச்சுன்னு தெரில. நைட்டு வந்து படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. நானும் மணிக்கண்டான கட்டிலில் படுத்து வந்தேன். இவன் எப்போதும் கீழே தான் படுத்து கிடப்பான், கட்டிலில் இடம் பற்ற மாட்டேதுண்டு. படுத்து நல்லா தூங்கினவா ஒரு 12 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஓ உருவத்தில் அந்த பேய் வந்து அவளை எழுப்பி இருக்கு. நேரம் ஆச்சு, பணம் வாங்க போன்னு வட்டிக்காட்ட போய் எந்திரி இங்கே தான். என்னண்ணா சொல்றீங்க? எனக்கே பயமா இருக்கு. ஏன் உருவத்திலையா? ஆமாம் பிள்ளை, உன் உருவத்திலே வந்து நேரம் ஆச்சு, போய் பணம் வாங்க போனேன். என்ன உன்னை படுத்து தூங்குற, பொழுது விடிச்சிருச்சு, எந்திரின்ட்டு சொல்லவும் இவன் வாசட்டு எந்திரிச்சு வெளியே போகிறதுக்கே வராலாம். நல்ல வேலை பிள்ளை மணிகண்டம் முழிச்சிட்டான். என்ன அம்மா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, உமா அம்மாங்கிறாங்களே என்று சொல்லிட்டு அவன் பார்க்குறாலாம், ஒன்றுமே இல்லையாம். இவன் வெளியே போகிறதுக்கு கதவை திறக்க போகிறாளாம். அவன் பார்த்துட்டு அம்மா என்னம்மா எங்கம்மா போகிறேன்ட்டு உமா அம்மாட்டு பேச உமா அந்த நிற்கிறான்னு சொல்கிறாளாம் மணிகண்டன்ட்டிய. அவன் பார்க்கும்போது உமா எல்லாம் ஒத்தனம் இல்லையாம். அதை பார்த்து மணியை பார்க்கறாலாம், மணி 12 மணியா. 12 மணிக்கு பொழுது விடிஞ்சிடுச்சுட்டு சொல்கிறாளாம் இவ. அவன் பார்த்துட்டு பயந்து போய் அம்மா உட்கார வச்சு அப்புறம் எண்ணெய் எழுப்பி விடிய தூங்கவே இல்லை பிள்ளை ராத்திரி பூரா. தூங்காமல் காலையில் எழுந்திரிச்சதை லேட்டு. வேலைலாம் பார்க்க வேண்டாம், கடையில் போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இட்லினா வாங்கிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ தான் இவன் சாப்பிட்றா. உள்ளார சாப்பிடுன்றதுக்கு நான் வெளியே உட்காந்து சாப்பிட்றா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க பிள்ளை, அந்த மாதிரி வெளியெல்லாம் நின்று நைட்டு நேரத்தில் பேசிகிட்டு நின்றா ராவிக்கு ஏதாவது குட்டி பிசாசுன்ட்டு காயில் வாங்கிட்டு அது யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்க உருவத்தில் வந்து கூப்பிடும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. நான் வர பொய்ன்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா சும்மா கதையாக சொல்கிறாங்க பேருக்குன்ட்டு. ராத்திரி நடந்ததை பார்த்தா அது உண்மையிலே நடந்தது தான் போயிருக்காங்க. அம்மா சொன்னது கரெக்டு தாண்டி. அப்போ தான் பிள்ளை நினச்சி பார்த்தேன், இவள்கிட்டையும் சொன்னேன். என்னண்ணா இப்படி இல்லாம நடக்கும்? ஐயோ நல்ல வேலை அக்கா வெளியே வராம இருந்துச்சு கதவை திறந்துக்கிட்டு. என் பிள்ளை தாண்டி என்ன காப்பாத்துனா. என் பிள்ளை மட்டும் முழிச்சுக்கிட்டு இல்லாம தூங்கினான்னு வச்சுக்க, நான் வெளியவே கதவை திறந்துக்கிட்டு வந்திருப்பேன். அது பின்னாடி போயிருப்பேன். என் பின்னாடியே வாண்டு கூப்பிடுதடி. ஏக்கா உனக்கு தான் தெரிய வேணா? இருட்டா இருக்கிறதும் வெளிச்சமா இருக்கிறதும் தெரியாது, பொழுது விடிஞ்சதான் பொழுது விடியாததான் தெரியாம இருக்கிற. எப்படி அது கூப்பிட்டு எந்திரிச்ச நீனு? பொழுது விடிஞ்சிருச்சு இங்கவா. நானும் பொழுது விடிஞ்சிருச்சு பிறகு நம்ம தூங்கிட்டான் அசந்து சொல்லிட்டு வர சுட்டு எந்திரிச்சு நிற்கிறாண்டி. கதவை திறக்க போயிட்டேன். என் பிள்ளை தான் கூப்பிட்டு என்ன காப்பாற்றினான் பாரு. நல்ல வேலை மணிக்கண்ட முழிக்கலண்டா என்ன ஆயிருக்கும்? நீ அது கதவை திறந்துக்கிட்ட பேய் பின்னாடியே போயிருப்ப. ஆமாடி எப்படி சொல்லாதடி, எனக்கே பயமா இருக்கடி இப்ப நினைச்சாலே. அது கிடக்கு போ. இப்படியா இருப்ப? பொழுது விடிஞ்சதும் விடியாத வர தெரியாம இப்ப நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்கடி. நான் காலையில பொழுது விடிஞ்சு தானே வந்து வேலைலாம் பார்த்து வச்சுட்டு தானே வந்து உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னேன். அதுக்கு நைட்டு 12 மணிக்கு வந்துச்சு போவாங்க. ஏன்டி ஒன்ன மாதிரியே வந்து கூப்பிட்டா எனக்கு என்னடி தெரியும்? நீ தான் கூப்பிட்ற பிறகு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்க்கா அப்படி இருக்க? பொழுது விடிஞ்சதும் விடியாத வர உனக்கு தெரியாம இருந்திருக்க. மணியை தான் பார்க்க மாட்டேன். எப்படி அந்த நேரத்தில் மணியெல்லாம் பார்க்க முடியும்? சாப்பிட்றி அடி உமா, சாப்பிட்றி.
எனக்கு சாப்பாடு வேணாம், நீ சாப்பிடு. நான் சாப்பிட்டு விட்டு நேரத்தோட எந்திரிச்சு வேலைலாம் பார்த்து வச்சுட்டு நீ கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். நீ என்னடா இந்த மாதிரி கதையை சொல்கிற? எனக்கே பயமாக இருக்கே. அங்கே போகிறதுக்கு தானே பிள்ளை நீ வந்த? நான் வரேன் பிள்ளை, எனக்கு காட்டு பிள்ளை அந்த ஆளை. வரவன் நான் இருக்கட்டும் வீட்டில். வேணாம் நீங்கள் போவேன், நானே போயிட்டு வரேன். ராத்திரி பூரா தூங்காமல் உட்காந்துருக்கேன், எங்கேயாச்சும் கீழே கீழே விழுந்துட போகிறேன். நாளைக்கு என்ன போட முடியுமா? ஆமாம் நாளைக்குண்டா போங்க. நாளைக்கு வந்து செத்த வாப்பில்ல வந்து அழைச்சிட்டு போப்பில்ல. இன்னைக்கு வானா ராத்திரி பூரா தூங்கவே இல்லை, பயந்துக்கிட்டு உட்காந்தே கிடந்தேன். பொழுதான் விடிச்சிருச்சு. அப்படி இருந்தா இருக்கா, நாளைக்கு என்ன போவோம்? நான் வீட்டில் போய் பார்க்குறேன். நாளைக்கு நான் வரேன், நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரும். ஏன் இங்கே நின்று சொல்லாதடி நாளைக்கு போகலான்ட்டு? டிராஃபிக் அந்த மாதிரி வந்து எழுப்ப போகுது. டிராஃபிக்கை கிளம்பி இந்த மாதிரி என்ன மாதிரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடாத. காலைல பொழுது விடிச்சோம்னா அண்ணனை மணியை திடீர்னு கேட்டுக்கிட்டு தான் எந்திரிக்கணும். அப்படி சொல்லு பிள்ளை. சரிடி, காலைல அண்ணனை கேட்டுக்கிட்டு தான் எந்திரிப்பேன். வித்யா, அப்பா ஏன்பா கூப்பிட்டீங்க? வாசல்ல யாருன்னு பாருமா. காலின் பில்லு அழுத்தின மாதிரி இருந்துச்சு, யாருன்னு பாரு. பார்க்குறேன்ப்பா. அண்ணே, யாரை கூப்பிட்ற மாதிரி இருக்கு பாரு. அப்பா அங்கன்னு கேட்டா அப்பா சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு வருவாங்கன்னு சொல்லு. ஓகேப்பா. அண்ணே, முருகன் குரல் மாதிரி இருக்கு. முருகன் கூப்பிட்ற மாதிரி இருக்குமா? சொல்லு. அப்பா சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு வருவாங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்கன்னு சொல்லு. ஓகேப்பா, சொல்கிறேன்ப்பா. யாரு? ஏம்மா அப்பா இல்லை வீட்டில்? உங்கள் பேர் என்ன? என் பேர் முருகம்மா. அப்பா இருக்காங்களா வீட்டில்? அப்பா சாப்பிட்றாங்க, சாப்பிட்டுட்டு வருவாங்க, நில்லுங்க, உங்களை நிற்க சொன்னாங்க. நான் வந்திருக்கிறது அப்பாவுக்கு தெரியுமாம்மா? ஓ தெரியுமே, நீங்கள் கூப்பிட்டீங்களே அண்ணேண்டு, அதை பார்த்து அப்பா கண்டுபிடிச்சிட்டாங்க. முருகன் சொல்லிட்டு தான் நான் சாப்பிட்டுட்டு வரேன், சத்த இருக்க சொல்லுன்னு சொன்னாங்க. இருங்க, அப்பா வருவாங்க. சரிம்மா சரி, அப்பாவே சாப்பிட்டுட்டே வர சொல்லுங்க, நான் நிற்கிறேன். அப்பா வீட்டில் தான் இருக்கிறார், நல்ல வேலை, வெளியே போக மேட்ச் இருந்தார். முருகன் ஐயா, என்ன விஷயம்? ஐயா, அன்னைக்கு நான் காம்பவுண்டு சவறு கட்டும் போது சொல்லிக்கிட்டு இருந்தேங்க ஐயா, ஒரு ஐயரு வீடு ஒன்று வாடகைக்கு விடுறாரு. அவர் புது வீடு கட்டிட்டு போயிட்டாரு, பழைய வீட்டை வாடகைக்கு கொடுக்குறாரு, நல்ல ஆளாக இருந்தால் பாருங்கன்ட்டு என்கிட்ட சொன்னார். இந்த சொன்னீங்களா ஐயா? ஆமாம் சொன்னேன். அந்த வீடு எனக்கு தேவைப்படுது ஐயா. அந்த வீடு சத்த ஒரு 2 மாதத்துக்கு கேளுங்க ஐயா, எனக்கு பேசி விடுங்களா ஐயா, வாடகை கொடுத்துட்றேன், மாதம் வாடகை கொடுத்துட்றேன். எவ்வளோ வாடகை கேட்பாங்க? ஓ அப்படியா, வாடகை வந்து 6000லாம் சொன்னாருப்பா. என்னது 6000மா? என்ன ஐயா சொல்கிறீங்க? கொஞ்சம் பேசி நீங்கள் பேசி விடுங்க ஐயா, கொஞ்சம் வாடகை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்கள், அட்வான்ஸ்லாம் நம்மகிட்ட கேட்பாங்க. முருகன் அவர் அன்னைக்கே சொன்னார், அவர் பழைய வீடு தான் அது, ஐயரு வீடு. அவர் புதுசாக மாடி வீடு கட்டிட்டு போயிட்டாராம், இது ஓட்டு வீடு, ஆனால் பெரிய வீடு. 6000 ரூபா வாடகையும் 60000 ரூபா அட்வான்ஸை கேட்டார்ப்பா. என்னய்யா எவ்வளோ சொல்கிறீங்க? அட்வான்ஸு 60000, வாடகை 6000ரூவாண்டா, அவ்வளோக்கு என்னால் கொடுக்க முடியாது ஐயா, கொஞ்சம் பார்த்து பேசி விடுங்க ஐயா, அட்வான்ஸை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்கள், வாடகையும் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் சொன்னால் அவங்க கேட்பாங்க. நான் சொன்னால் கேட்பாரு தான், ஐயரு நல்லவர். எவ்வளோ கம்மி பண்ணி கேட்குற? எவ்வளோ வாடகை அட்வான்ஸ் கொடுப்ப? இப்போ இருக்கிற வீடு சின்ன கொண்ட வீடு தான், அந்த வீட்டுக்கு 15000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், 1500 ரூபா வாடகை ஐயா மாதம். அதே ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு கொடுக்கறதுக்கு. இது வேண்டாம், இன்னும் ஒரு 15000 ரூபா எங்கேயாச்சும் ஒரு கடை வாங்கி கொடுக்குறேன் ஐயா. ஒரு 30000 ரூபா அட்வான்ஸும் ஒரு 3000 ரூபா வாடகையும் போட்டுக்க சொல்லுங்க ஐயா. ஒரு 2 மாதத்துக்கு கொடுத்தா போதும். இப்போ இது மனைவி இப்போ இது மாசமாக இருக்குல்ல, அதுக்காக எல்லாரும் எல்லாம் வந்திருக்காங்க. எங்கள் வீட்டு உள்ளவங்க, அந்த பட்டு வீட்டு உள்ளவங்கலாம், அதெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, படுக்க உட்காரலாம் இடமே இல்லை ஐயா, அதுக்காக தான் கேட்குறேன். நீ சொல்கிறது கட்டு முருகா, ஆனால் நீ கேட்குற அட்வான்ஸு வாடகை அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்னன்னு தெரியலையே. வேண்டாம், ஒரு 40000 ரூபா அட்வான்ஸு, 4000 ரூபா வாடகைண்டா நான் கேட்டு பார்க்கட்டமா? ஐயா அவ்வளோக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் என்ன செய்கிறது ஐயா?
யார்கிட்ட வாங்குறது? அவ்வளோருக்கு குறைஞ்சி கொடுக்க மாட்டார். இதே கொடுக்குறாரே என்னான்னு தெரியல. நான் பேசி பார்க்குறேன். நான் எனக்கு தெரிஞ்ச ஆள் நம்ம முருகா தான் கொடு இல்லை நான் சொன்னால் அவர் கொடுப்பாரு. ஆனால் இதுக்கு மேலே குறைச்சி கொடுக்க மாட்டார் முருகா. அவர்கிட்ட கேட்குறது வேஸ்ட்டு. இதான் கேட்கலாம். அங்கே தான் உன் ஜனங்களாம் நிறையா வந்து கிடக்குதுவல, எல்லாம் உன் தாய் பிள்ளைலாம். அதோட கொஞ்சம் பணம் கேட்டுப்பாரு. கேட்டு பார்த்து வாங்கி கொடு. ஒரு 2 மாதம் தானே இருந்துட்டு அப்புறம் அட்வான்ஸ் பணத்தை வாங்கி அதோட கடனை கொடுத்துரு. கடனாக கேட்டு வாங்கி கொடு. அட்வான்ஸ் பணம் வாடகை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாச்சும் யார்ட்டாச்சும் வாங்கி கொடு ஒரு 2 மாதத்துக்கு. அப்புறமேல பார்த்துக்கலாம். அப்புறம் விட்ட நீ இருக்கிறண்டாலும் உன்னால் கொடுக்க முடிஞ்சா வாடகை கொடுத்துக்கிட்டு அட்வான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க முடிஞ்சா அப்புறம் இது. அப்படி இல்லை என்னால் கொடுக்க முடியலண்டா வானான்னு சொல்லிட்டு வேறு வீடு பார்த்துட்டு போ. அந்த அட்வான்ஸு வாடகை குறைச்சலாக இருக்குது பார்த்துக்கிட்டு போ. அவர்கிட்ட அட்வான்ஸை நான் வாங்கி தந்துடுறேன். அந்த அட்வான்ஸை கடனை கொடுத்துரு. அப்படி தான் செய்யலாம். அப்படி தான் செய்யலாம் முருகா. வேறு வழியே கிடையாது. அப்படின்னா சொல்லி நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு உன்னை அழைச்சிட்டு போய் வீட்டெல்லாம் காட்டுறேன். கேட்டால் கொடுக்குறாங்களா என்னான்னு தெரியல. நேண்டா கேட்டு பார்க்குறேன். ஐயா அப்படியே பேசுங்க. 4000 வாடகையும் 40,000 அட்வான்ஸும் கேளுங்க. நான் யார்ட்டாச்சும் கடைங்கிறேன் வாங்கியாச்சும் கொடுக்குறேன். ஒரு 2-3 மாதத்துக்கு இருந்தால் போதும் ஐயா. அப்புறமேலே என்னால் அவ்வளோலாம் மாதம் வாடகை 4000லாம் கொடுக்க முடியாது. இப்போயே யார்ட்டாச்சும் கடை வாங்கித்தான் ஐயா அட்வான்ஸ்லாம் கொடுக்கணும். அந்த பணத்தை திரும்ப வாங்கி அவங்கள்ட்ட கடனை கொடுத்துட்டு நான் கொஞ்சம் குறைச்ச வாடகைக்கு பார்த்துக்கிறேன் ஐயா வீடு. சரி 2-3 மாதத்துக்கு தானே நான் விட்டே சொல்லிடுறேன். ஒரு 2-3 மாதம் தான். 4000 வாடகை போட்டுக்கோங்க. 40,000 அட்வான்ஸ் கொடுப்பான் வச்சுக்கோங்க ஐயரு என்று சொல்கிறேன். அது இல்லாமல் அவர் செய்வம் பார்க்குறாரு என்னான்னு தெரியல. அதையும் கேட்டுக்கின்னு நம்மளாம் அசைவம் சாப்பிட்றோம். நம்ம அதையும் கேட்டுக்கிட்டு அவர்கிட்ட நான் உனக்கு சொல்கிறேன். நீ நாளைக்கு வாங்க. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா. நான் அவர்கிட்ட அதுக்குள்ளே கேட்டு வைக்கிறேன். கேட்டு வச்சுக்கிட்டு நாளைக்கு நீ வந்தேன்டா அவர் சரி சொன்னாருண்டா உன்னை அழைச்சிட்டு போய் காட்டுறேன் வீட்டை. சரிங்க ஐயா. எப்படியாவது பேசி எனக்கு அந்த வீடு கொடுங்க ஐயா. ஒரு 2-3 மாதத்துக்கு தான். அப்புறமேலாம் எனக்கு வேணாம். அது சத்த பாருங்க ஐயா. 4000 ரூபாய்க்கு மேலே பேசாதீங்க. அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது ஐயா. அட்வான்ஸாவது யார்ட்டாச்சும் கடை வாங்கி கொடுத்துருவேன். வாடகை கொடுக்கணும்ல ஐயா. சத்த பார்த்து பேசுங்க ஐயா. சரி முருகா. நான் என்ன செய்யறது? என் வீடாப்பா. நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் நம்மளுக்கு வேண்டியப்பட்டவன் தான். நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பழகுவார். நான் கேட்டுக்கிட்டு உனக்கு நீ சொல்கிறேன். நீ நாளைக்கு வா. நீங்கள் போயிட்டு நாளைக்கு வா. சரி ஐயா வரேன் ஐயா. போயிட்டு வா.